திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 175 கூடல் காண்டம் பழி அஞ்சிய படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் கால்மாறி ஆடின படலத்தை தொடர்ந்து 25வதாக பழி அஞ்சின படலம் அமைந்திருக்கின்றது. 44 திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படலத்தை பழி அஞ்சின படலத்தை விளக்கி அருளுகின்றார். எக்காலத்திலும் தனக்கு ஈறு இல்லாத சுந்தரேச பெருமான் மதுரை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர கடவுள் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாருடைய அன்பினுக்கு எளியவராகி வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி ஆடி அருளிய திருக்கூத்து அதன் மகிமையை என் சொல்லால் அடக்கி சொற்களால் அதை கூற முடியுமா? அவ்வாறு சொற்களில் அடங்கக்கூடியது அன்று அந்த எம்பெருமானின் கருணை. கங்கை நதியை அணிந்த சடையினை உடைய அந்த இறைவர் ஒரு கொடும் பழியை அஞ்சி குலோத்துங்க பாண்டியனுடைய தெளியாத மனத்தை தெளிவித்த திருவிளையாடலை இனி யாம் கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்திய முனிவர் தம் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய முனிவர்களிடம் இவ்வாறு கூறி பழி அஞ்சின படலத்தை விளக்கி அருள தொடங்குகின்றார். அதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் 44 திருப்பாடல்களிலே விளக்குகின்றார். ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் எம்பெருமானின் அருளை பெற்று பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வரும் காலத்திலே தன்னுடைய குமாரன், அவனுக்கு குலோத்துங்க பாண்டியன் என்று பெயர், ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் தனது புத்திரனான குலோத்துங்க பாண்டியனுக்கு தனது அரசு உரிமையை கொடுத்து தனது வினை சம்பந்தங்களையெல்லாம் ஒழித்துவிட்டு இருவினை ஒப்பும் மலபரிபாகவும் வாய்த்து ஞான வடிவாய் எழுந்தருளியிருக்கின்ற அந்த வெள்ளியம்பலத்தில் நடித்தருளும் சப்திக்கின்ற வீரக்கழலை அணிந்த எம்பெருமானின் திருவடி நீழலில் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் இரண்டர கலந்து பேரின்பத்தில் அழுந்தினார். தந்தையாகிய ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடியை இவ்வாறு அடைந்துவிட ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனாரின் செங்கோலை கையில் கொண்ட குலோத்துங்க பாண்டியன் மதுராபுரியில் எழுந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை நித்தமும் அன்புடன் துதி செய்யும் வழிபாட்டையும் நீங்காத பக்திமை திறத்தையும் கடமையாக பூண்டு ஆட்சி செய்து வருகின்றார். குலோத்துங்க பாண்டியனுக்கு 10,000 மனைவிமார்கள், 10,000 மனைவிகளுக்கும் ஒரு மனைவிக்கு 6 புதல்வர்கள் வீதம் 60,000 புதல்வர்களை பெற்று மிக்க சிறப்போடு ஆட்சி செய்து வருகின்றார். இந்த 60,000 புதல்வர்களிலும் மிக மேம்பட்டவர் முதலில் பிறந்த புதல்வன். சொல்வதற்கு அரிய வலிமையும் ஆண் தன்மையும் உடைய இளஞ்சிங்க ஏறு போன்றவர், வைப்பு நிதியை சமானமானவர் முதலில் பிறந்த புதல்வர். அவருடைய பெயர் அனந்த குணன் என்று பெயர். நூல் ஆராய்ச்சி செய்து குதிரை, ரதம், யானை இவற்றை செலுத்தும் திறமும் கற்று கேடகம், வாழ், வில் இவற்றின் வரிசையையும் கற்று வருகின்ற புதல்வர் தம் திறங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார் குலோத்துங்க பாண்டியனார். இப்படி குலோத்துங்க பாண்டியனார் ஆட்சி செய்து வரும் வேளையிலே ஒரு விசித்திரமான சம்பவம் பாண்டிய நாட்டில் நடக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒரு விசித்திரமான வழக்கு அவனிடம் வந்து சேருகின்றது. மதுரைக்கு அருகே திருப்புத்தூர் என்று ஒரு நகரம் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற 14 ஸ்தலங்களுள் ஒரு ஸ்தலமாக திகழ்வது. அந்த திருப்பத்தூரிலிருந்து ஒரு பிராமணர் தன்னுடைய மனைவியோடும் தங்களுக்கு பிறந்த அந்த பால் மணம் கமழும் கைக்குழந்தையோடும் காட்டு வழியே நடந்து வருகின்றார்கள். மதுரையை நோக்கி நடந்து வருகின்றார்கள். மதுரையில் அந்த அந்தணனுக்கு மாமன் வீடு இருக்கின்றது. அந்த மாமன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மேகம் தவழும் சோலை சூழ்ந்த மதுராபுரியை நோக்கி நடந்து வருகின்றார்கள். அப்படி காட்டு வழியில் நடந்து வரும்போது அந்தணனின் மனைவிக்கு தாகம் எடுக்கின்றது. எனவே அந்த சாலையில் ஓரத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை பார்க்கின்றார்கள். அந்த மிகப்பெரிய ஆலமரத்தின் கீழே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அந்த கைக்குழந்தையையும் அங்கே இருக்கச் செய்துவிட்டு தண்ணீர் தேடி கொண்டு வருவதற்காக
அந்தணர் செல்கின்றார். தண்ணீர் சேகரிக்கச் சென்றவர் திரும்பி வருவதற்கு முன்னே அங்கே ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்து விடுகின்றது. பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் நிறைய கிளைகள், அதிலே அடர்த்தியான நிறைய இலைகள். அந்த இலைகளிலே ஒரு கூரிய அம்பு சிக்கி கிடக்கின்றது. முன்பொரு நாளில் யாரோ ஒருவரால் பறவையை குறிப்பார்த்தோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ முன்பு வெகு நாட்களுக்கு முன்பு எய்யப்பட்ட அம்பு அந்த ஆலமரத்தின் இலைகளில் சிக்குண்டு தொங்கிக் கொண்டு கிடக்கின்றது. இந்த நேரம் பார்த்து காற்று சிறிது அதிகமாக வீச, காற்றினால் அசைத்து அலைக்கழிக்கப்பட்ட அந்த அம்பு ஆலமரத்திலிருந்து கீழே விழுந்தது. ஆலமரத்தின் அடியிலே இருக்கின்ற அந்த பிராமணரினுடைய மனைவி, அந்த பெண் முற்பிறப்பில் தேடிய வினை அது முடிய கூடிய அந்த நேரம் வந்துவிட்டது. அந்த பிராரப்த வினையை நுகர்ந்து கழித்துவிட்ட நேரம் வந்துவிடவே, ஆலமரத்தின் உச்சியில் இலைகளுக்கு நடுவே அதுவரை தொங்கிக் கொண்டிருந்த அந்த அம்பு பயங்கர காற்றினால் அசைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு கீழே நேரே அந்த பார்ப்பன பெண்ணை நோக்கி வந்து விழுந்து அந்த பார்ப்பன பெண்ணின் வயிற்றிலே குத்தி சிதைத்தது, தைத்தது. அம்பு அந்த பெண்ணின் வயிற்றிலே தைத்து விட்டது. இந்த பெண்ணின் உடம்பிலே ஒரு சிறிதும் நோயில்லை. ஆனால் இவள் உயிரை கவர்வதற்காக யமபடர்களே காற்று வடிவாய் சென்று அழைத்தார்கள் போன்று அந்த அம்பு நேரே வந்து விழுந்து அப்பெண்ணின் வயிற்றிலே குத்தி தைத்தது. இவ்வாறு தெய்வ பெண் போன்று விளங்கிய அந்த பிராமண பெண் உயிர் நீங்கியது, அந்த உடலை விட்டு நீங்கியது. இதே சமயம் ஒரு வேடன் ஒருவன் வில்லோடும் அம்புகளோடும் இளைப்பாறுவதற்காக அந்த பெரிய ஆலமர நிழலின் மற்றொரு பக்கத்தில் போய் நிற்கின்றான். இதே சமயம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்று நீரோடைக்கு சென்று அந்த பிராமணர் நீரை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி வருகின்றார் இந்த ஆலமர நிழலுக்கு. அப்போது இரத்த வெள்ளத்திலே அந்த பிராமண பெண் அங்கே படுத்திருக்கின்றாள். அருகிலே அந்த கைக்குழந்தை, மழலை சொல்லை உடைய அந்த கைக்குழந்தை அப்பெண்ணின் உடலின் பக்கத்திலே இருக்கின்றது. வேல் போன்று கூர்மை வாய்ந்த அம்பு தைத்து அந்த இடத்தில் இரத்தம் சோர ஒரு மயிலை போல உயிர் போய் கிடக்கின்ற தன்னுடைய மனைவியின் உடல் அருகே சென்று அந்த பிராமணர் அதிர்ச்சியுடன் துக்கத்துடன் சென்று, என் உயிர் போன்றவளே, உனக்கு இவ்வாறு வந்து அடைந்து விட்டதே, இதற்கு என்ன காரணம் என்று கலங்கி மனம் உடைந்து கதறுகின்றார். மத்தினால் அலைக்கழிக்கப்பட்ட தயிர் போல கலங்கி அழுகின்றார். ஒரு பெண்ணை இவ்வாறு கொலை செய்தவர் யார் என்று ஆராய்கின்றார். சுற்றும் முற்றும் பார்க்கின்றார். இந்த ஆலமரத்தின் மற்றொரு பக்கத்திலே கையில் அம்புடன் வில்லையும் தாங்கி இருக்கின்ற வேடனை பார்க்கின்றார் இந்த பிராமணர். அந்த வேடனோ மிருகங்களை வேட்டையாடுவதற்காக அவ்வாறு வில்லுடனும் அம்புகளுடனும் இளைப்பாறுவதற்காக, அந்த வேட்டையிலே களைப்பு அடைந்து இளைப்பாறுவதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அதனை, அந்த வேடனை பார்க்கின்றார் இந்த பிராமணர். செருப்பணிந்த கால், வாளோடு கட்டிய கச்சு, கூர்மையான அம்பு, வில் இவற்றை தாங்கி கொலை செய்வதற்கு ஏற்ற ஆயுதங்களை கையில் பற்றி அந்த இடத்தில் வேடன் நிற்கின்றான். எனவே இந்த வேடுவனை என் மனைவியை கொன்று அவள் உயிர் போவதற்கு காரணமாக அமைந்தான். என் மனைவியின் உயிரை குடித்து பழியை பூண்டவன் இந்த வேடனே என்று அந்த பிராமணர் முடிவு செய்கின்றார். உடனே அந்த வேடனிடம் சென்று, அடே வேடா, என் மனைவியை கொன்றுவிட்டாய், அவளை கொன்றவன் நீதான் என்று தீப்பொறி சிந்தும் கண்களையும் மின்னல் போன்று பற்களையும் உடைய யமன் போன்று வலிய வாய்ப்பிழந்து சத்தம் போட்டு அந்த வேடனை இழுத்து கொண்டு செல்கின்றார். எங்கே என்றால், இது அரசனது ஆணை, அரசனது சபையிலே நான் முறையிடுவேன் என்று அரசனது ஆணை, ஆக்ஞை என்கின்ற கயிற்றை வீசி இழுத்துச் செல்கின்றான் அந்த பிராமணர். இறந்த தன் மனையாட்டியை தன்னுடைய முதுகிலே வைத்துக்கொண்டு தனது குழந்தையை பக்கத்திலே பொருந்த அணைத்து கொண்டு அன்னையின் முலைப்பாலை விரும்பி அழுகின்ற அந்த குழந்தையை பார்க்கும் போதும் கண்களிலிருந்து நீர் சொரிய அழுது கொண்டே வேகமாக நடக்கின்றார் அந்த வேதியர்.
குலசேகர பாண்டியனாரினுடைய மதுரை பதிக்கு வந்து அடைகின்றார். குலசேகர பாண்டிய மன்னனது அரண்மனை வாசலின் பக்கத்திலே வந்து சேர்ந்து மனத்தில் களங்கமில்லாத அந்த வேடனை முன்னே விட்டுவிட்டு தன் உயிர் போன்ற மனையாட்டியின் சரீரத்தை கீழே கிடத்தி எதிரே பாண்டியனின் உறவினராகிய மந்திரிகள் முதலியவர்களெல்லாம் கேட்கும்படி கையை உயர்த்தி கொண்டு கண்களிலிருந்து நீர் சிந்த முறையிடுகின்றார் அந்த பிராமணர். குலசேகர பாண்டியனாரே, மனுநீதி தவறாத பாண்டியர்களிலே ஆண் சிங்கம் போன்றவரே, நீங்கள் அரசாட்சி செய்யும் போது இப்படி நிகழலாமா? இது முறைதானா? திருமகள் வசிக்கும் மார்பை உடையவரே, இது முறைதானா? சந்திர வம்சத்தில் தோன்றிய பாண்டிய மன்னரே மைந்தா, இது முறைதானா? தீமை செய்தவனைப் போல சிவந்த கையை குறைத்தாய், இது முறைதானா என்று முறையிடுகின்றார். இங்கே தீமை செய்தால் போல் செங்கை குறைத்தாய் என்று வருகின்றதே, இது பாண்டிய நாட்டிலே நிகழ்ந்த ஒரு வரலாறு. அனைவருக்கும் பொதுவாக தெரிந்த கதைதான். ஒரு பாண்டியன் தன் நகரத்தை நன்கு காவல் செய்து காத்து வருகின்ற போது தினமும் மாறுவேடமிட்டு கொண்டு நகர்வலம் செல்லும் போது ஒரு நாள் பிராமண வீதியில் வரும்போது ஒரு பிராமணன் தன் மனைவியை பார்த்து சொல்கின்றார், பெண்ணே, நான் காசிக்கு போய் வருகின்றேன், வரும் வரையும் உன்னை பாதுகாத்துக்கொள், பத்திரமாக இரு என்று அந்த பிராமணர் சொல்கின்றார். அதற்கு அந்த மனைவி, நான் எப்படி இங்கே பத்திரமாக இருப்பது நீங்கள் இல்லாமல் என்று கேட்கின்றாள். உடனே அந்த பிராமணர், பாண்டிய மன்னரின் செங்கோல் உன் கற்பை பாதுகாக்கும் என்று கூறி காசிக்கு சென்று விடுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மாறுவேடத்தில் இருந்த பாண்டிய மன்னர் அன்று முதல் தினமும் நகர சோதனை செய்து வரும்போது இரவு முழுவதும் அந்த வீட்டை பாதுகாத்து பொழுது புலரும் போது தன்னுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விடுவார். ஒரு நாள் காசிக்கு சென்ற அந்த பிராமணர் திரும்பவும் வீட்டுக்கு வந்து சேருகின்றார். இதுவரை பிரிந்திருந்த காரணத்தினால் அதுவரை தன் வீட்டில் நிகழ்ந்த செய்திகளையெல்லாம் மனைவி பிராமணரிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த பிராமணரும் தன்னுடைய பயண அனுபவத்தை தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த இரவிலே வழக்கம் போல மாறுவேடம் பூண்டு நகர சோதனைக்கு வந்த பாண்டிய மன்னர், இந்த வீட்டில் ஒரு ஆணின் பேச்சுக்குரல் புதிதாக கேட்கின்றதே, என்ன விபரீதமோ என்று கவலை கொண்டு உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அந்த வீட்டு கதவை தட்டினான். அப்போது அந்த பிராமணர், அவர் அந்த வீட்டுக்கு உரியவர், எனவே யார் அவன் கதவை தட்டுவது என்று கேட்டார். உடனே அரசன், உள்ளே இருப்பது இந்த வீட்டிற்கு உரியவன்தான் என்று தெரிந்து கொண்டு வந்திருந்தவன் திருடன் அல்ல என்பதையும் தெளிந்து கொண்டு அந்த பிராமணர் சந்தேகிக்க முடியாத வகையில் அந்த பிராமண வீதியில் இருக்கின்ற அனைத்து வீட்டின் கதவுகளையெல்லாம் தட்டிக்கொண்டே விரைவாக சென்று விட்டார். பொழுது விடிந்த பின்னர் அந்த வீதியில் இருக்கின்ற பிராமணர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி பாண்டியனிடம் சென்று, எங்கள் வீட்டு கதவை தட்டியவன் எவனோ அவனுடைய கையை துண்டித்து விட வேண்டும் என்று முறையிட, அரசன், உங்கள் வீட்டு கதவுகளை தட்டிய கை இதுதான் என்று தன்னுடைய வாளை உருவி தன்னுடைய கையை துண்டித்து கொண்டார் என்று கர்ண பரம்பரையில் வழங்கி வருகின்ற சரிதம். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னரின் வம்சத்திலே வந்த குலசேகர பாண்டியனார் ஆட்சி செய்து வரும் வேளையிலே இப்படி ஒரு முறைகேடு நடக்கலாமா என்று இந்த பிராமணர் முறையிடுகின்றார். பிரகாசிக்கின்ற செங்கோலினை உடையவனாகி சத்துருக்களை கொல்லும் வெற்றி பொருந்திய பாண்டிய மன்னர் தூங்கும் போதும் அவருடைய அருள் ஆக்ஞையானது உலகம் முழுவதும் தர்ம நெறி குறையாமல் காக்கும் என்று சான்றோர்கள் சொல்வார்கள். மன்னர் தூங்கினாலும் அவருடைய ஆக்ஞை உலகத்திலே தர்ம நெறியை காத்து ரட்சிக்கும் என்று சான்றோர்கள் சொல்வார்கள். அப்படி இருக்கும் நேரத்திலே இந்த வேடன் செய்த கொலை தொழிலை நீ இன்னும் அறியவில்லையா? உன்னுடைய அருள் ஆக்ஞை என்பது இந்த வேடன் செய்த கொலை தொழிலை தடுக்கவில்லையே, என்ன காரணமோ என்று முறையிடுகின்றார். இவருடைய முறையீட்டை பார்த்து வாயில் காப்பாளர் தனது மன்னனுக்கு முன்னே சென்று இந்த தகவலை தெரிவிக்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.